வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது தொடர்பான விவாதம் மக்களவையில் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆந்திராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சத்யபால் சிங், வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இது என்று குறிப்பிட்டார். இந்த விவாதத்தில் தாம் பங்கேற்று பேசுவது தமக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை குறித்து மத்திய அரசு தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தோடு மக்களவைத் தேர்தலை பிஜேபி எதிர்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு துணிச்சலான, உறுதியான முடிவுகளை மேற்கொண்டதாக சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது முறையாக திரு நரேந்திரமோடி பிரதமராக பதவியேற்பார் என்று தெரிவித்தார். இந்த பதவிக்காலத்தின்போது இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் நடப்பு நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை 8.25% நிர்ணயித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த அமைப்பின் மத்திய வாரிய கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த முடிவு தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உத்தரவாதத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் விமானப்படை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் கையெழுத்திட்டுள்ளது. விமானப்படையின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலக புத்தக கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் கீழ் செயல்படும் புத்தக வெளியீட்டு பிரிவின் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நடப்பாண்டுக்கான இந்தியா இயர்புக் வெளியிடப்படுகிறது. புத்தக வெளியீட்டு பிரிவின் கீழ் வெளியாகும் புத்தகங்களும் இதழ்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவில் தடை செய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்பைச் சேர்ந்த 6 தீவிரவாதிகள் காவல்துறை முன் சரணடைந்தனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பதுங்கியிருந்த இவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்ததாக காவல்துறை துணை தலைமை இயக்குநர் திரு கிருஷ்ணேந்து சக்கரவர்த்தி கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த அமைப்பைச் சேர்ந்த 36 தீவிரவாதிகள் சரணடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने
का यही समय है। நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் இரண்டாம் கட்டம் நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற பகுதிகளில் முதல்கட்ட யாத்திரையின் போது விடுபட்ட இடங்களில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் பலன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக மருத்துவ அலுவலர் டாக்டர் லட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். முதல்ல பார்க்க போறது EKYC, அதாவது நோ யுவர் கஸ்டமர். இதன் மூலமாக PMJY கார்டு கொடுத்துட்டு இருக்கோம். PMJY கார்டுனா என்னன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதன் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே த்ரூ அவுட் இந்தியா முழுவதுமே எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்குறோம். இந்த கார்டு எப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எல்லாருக்குமே இது வந்து எலிஜிபிள். எந்தெந்த மருத்துவமனையில எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அனைத்து அரசு ஆரம்ப மருத்துவக் கல்லூரிகள், எல்லா மருத்துவமனையிலுமே இது எலிஜிபிள். அது போக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் எம்பேனல்டான ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கேயும் இது எலிஜிபிள். 5 லட்சம் வரை வந்து நம்ம இதுல வந்து பலன் பெற்றுக்கலாம். இது எப்படின்னா நம்ம ஒரு வீட்டுல 5 பேரோ 6 பேரோ இருந்தா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி கார்டு நமக்கு இதுல வந்து கிடைக்குது. இந்த கார்டுக்காக மக்கள் வந்து அலைய வேண்டாம். நம்ம வந்து விமன் ஹெல்த் வாலண்டியர் மூலமாகவும் MLHPs மூலமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட ஆதார் கார்டு, போன் நம்பர் எல்லாமே வாங்கி நம்ம வீட்டிலேயே பதிஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். 119 கிலோமீட்டர் நீளமுள்ள இரண்டாம் கட்ட பணிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழுவின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு மத்திய அரசின் 50% பங்களிப்புடன் இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் திரு மு.க.ஸ்டாலின் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆந்திராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். நெல்லூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கவாலி முசுனூர் சுங்கச்சாவடி அருகே இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹவாய் தீவுகளில் நிலநடுக்கம் நேரிட்டது. அது ரிக்டர் அளவில் 5.7 பதிவானது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த அணியில் SSV ஜெய்ஸ்வால், ஷப்மன் கில் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது போட்டி ராஜ்கோட்டில் வரும் 15ஆம் தேதியும், 4வது போட்டி ராஞ்சியில் வரும் 23ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் அடுத்த மாதம் 7ஆம் தேதியும் தொடங்குகிறது. புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டி இன்று புவனேஸ்வரில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருத்துபர்ண பாண்டா ஸ்வேதபர்ண பாண்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பிருந்தா பட்டனவரித்பன் அதித்ய புவனன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆஷித் சூர்யா அம்ருதா பிரமுதேஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அசர்பைஜான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மிர், தானியா ஹேமந்த், இமத் சாமியா, ஷியாம் பிரசாத், ஆரன் அரவிந்த் சுரேஷ், அபினேஷ் மற்றும் ஆயுஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பீம்ஸ்டெக் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 19 தங்கம், 27 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது தொடர்பான விவாதம் மக்களவையில் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆந்திராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.